ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்தோட ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி. 9 வயது சிறுவனாக இருக்கிற இவர் தன்னோட இரு தந்தைகளோட மாறுபட்ட கருத்தை கேட்டு குழப்பம் அடைகிறாரு. ஒரு தந்தை நன்கு படிச்சு ஒரு நல்ல நிறுவனத்துல வேலைக்கு போகணும்னு சொல்றாரு. இன்னொருத்தர் நல்ல நிறுவனத்தை விலைக்கு வாங்குற விதத்துல நல்லா படின்னு சொல்றாரு. ஒருத்தர் பணம்னு வரும்போது பாதுகாப்பா இரு, தேவையில்லாத விஷயத்துல இறங்காதுன்னு சொல்றாரு. இன்னொருத்தர் சவாலான விஷயங்களை நிர்வகிக்க கத்துக்கும்னு சொல்றாரு. ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் 9 வயது சிறுவன் எந்த தந்தை சொல்வதை சரின்னு கேட்டு வளர்ந்தார், அவர் தந்தை அவருக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு கற்றுக் கொடுத்த ஒரு 6 பாடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 தந்தையில் ஒருத்தர் பணக்காரர், ஒருத்தர் ஏழை. ஏழை தந்தை உயர்ந்த கல்வி அறிவு உள்ளவராகவும் பணக்கார தந்தை 8ஆம் வகுப்பு கூட முடிக்காதவராகவும் இருக்கிறாரு. இவங்க 2 பேருமே வாழ்நாள் முழுக்க உழைச்சாலும் ஒருத்தர் ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்படுறாரு. 9 வயதான ராபர்ட் தான் படிக்கிற ஸ்கூலில் தான் மட்டும் ஏழையாக இருப்பது போல உணர்றான். காரணம், அவனோட படிக்கிற ஒரு பையன் இவரையும் மைக்குன்னு ஒரு பையனை விட்டுட்டு மீதி இந்த 3 பேரையும் மட்டும் காரில் கூட்டிகிட்டு போகிறான். இதில் மனம் உடைஞ்சு போன ராபர்ட் தனது தந்தையிடம் போய் பணத்தை எப்படி உருவாக்குதுன்னு கேட்குறாரு. அவர், நீ பணக்காரன் ஆகணும்னு விரும்பினா பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு கற்றுக்கோ, அதுக்கு உன்னோட மூளையை பயன்படுத்தின சொல்லிட்டும் போயிடுறாரு. 9 வயது சிறுவனுக்கு என்ன தெரியும்? அவனோட ஃப்ரெண்டு மைக்கும் இவரும் சேர்ந்து எல்லார் வீட்லேயும் உள்ள காலியான டூத்பேஸ்ட் டியூபுகளை வாங்குறாங்க. அதை பெரிய எக்கு பானையில் போட்டு தணல் அடுப்பில் வச்சு உருக்குறாங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் ஒரு துவாரத்தில் அந்த திரவ நிலையை ஊற்றி அந்த பிளாஸ்டிக் பார்ப்பை சுத்தியில் வச்சு அடிக்கிறாங்க. அதுலேருந்து ஈய நாணயம் வருது. இதை பார்த்த ராபர்ட் தந்தை, இந்த மாதிரி கள்ள நாணயத்தை உருவாக்குறது சட்டத்துக்கு புறமானதுன்னு சொல்லி அந்த பசங்களோட செயலை தடுத்து நிறுத்துறாரு. நீ பணத்தை உருவாக்கணும்னு நினச்சா மைக்கோட அப்பாவை போய் பாருன்னு 2 பேரையும் அவங்க கிட்ட அனுப்புறாரு. மைக்கோட அப்பா தான் ரிச் டேடு. இவர் சரியாக படிக்காதவர், ஆனால் 10லேருந்து 15 பேரை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு சுய தொழில் செய்கிறாரு. இந்த பசங்க 2 பேரும் பணம் எப்படி உருவாக்குறதுன்னு போய் கேட்குறாங்க. இவர் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வார சனிக்கிழமை 1 மணி நேரம் தன்னோட கடையில் வந்து வேலை பாருன்னு சொல்கிறாரு. அதுக்கு 10 சென்ட் கூலியாக தருவதாகவும் சொல்கிறாரு. இந்த பசங்களும் 3 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. வர காசில் காமிக்ஸ் புக்ஸ் வாங்குறாங்க. இப்படியே 4 வாரம் போயிடுது. அதுக்கப்புறம் தான் அவங்க கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லைன்னு தோண ஆரம்பிச்சது. ராபர்ட் கோவமாக தன்னோட ரிச் டேடுக்கிட்ட சண்டை போடுறான். அவன் பேசின வார்த்தையை கேட்டுட்டு, இனிமே 10 சென்ட்டும் உனக்கு கிடையாது, நீ எனக்கு ஃப்ரீயாக வேலை செய்யணும்னு சொல்கிறாரு. ராபர்ட்டுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. சரி, அப்போ 1 மணி நேரத்துக்கு $1, 2, $5 சம்பளத்தை கூட்டிகிட்டே போகிறாரு. இதை கேட்குற ராபர்ட்டுக்கு ஒரு பேராசை வருது. ஆனால் அதை அவன் வெளியே காட்டிக்கல. ரிச் டேட் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற முதல் பாடமே இதுதான். மக்களோட வாழ்க்கை 2 உணர்ச்சியால் கட்டுப்படுத்தப்படுது. ஒன்று பயம், இன்னொன்று பேராசை. பணம் இல்லாதவன் பணம் அவங்க பிரச்சனையை தீர்க்கும்னு நம்பி காலையில் எந்திரிச்சதும் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகலைன்னா பணம் இல்லாமல் போயிடும்னு பயப்படுறாங்க. பணத்தை கண்டு பயப்படுறதுக்கு பதிலாக பணத்தோட சக்தியை திறம்பட பயன்படுத்தணும். அதாவது பணம் உங்களுக்காக வேலை செய்யணும், நீங்கள் பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது. கழுதை மேலே ஒருத்தர் சவாரி செய்யணும்னு நினைக்கிறான், ஆனால் அந்த கழுதை அவனை விட மாட்டுது. குச்சியில் கேரட்டை கட்டி அந்த கேரட் என்னும் மாயையில் அந்த கழுதையை விழ வைக்கிறான். அதுபோல நீங்களும் பணம்ன்ற மாயில விழக்கூடாது. இதை கேட்ட அந்த 2 சிறுவர்களும் காசு வாங்காம ஃப்ரீயா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு வியாபாரி அந்த கடைக்கு காமிக்ஸ் புக்ஸ் கொண்டு வராரு. அவர்கிட்ட பேசி இந்த காமிக்ஸ் புக்ஸ் எல்லாம் வச்சு வீட்டில் ஒரு சின்ன லைப்ரரி ஆரம்பிக்கிறாங்க. 2 மணி நேரத்துக்கு 10 சென்ட்னு வசூல் பண்றாங்க. இதுதான் அந்த 2 பசங்களோட முதல் தொடக்கம். அந்த இடத்துல பணம் அவங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்குது. பொருளாதார திறமைங்கிறது பணத்தை எவ்வாறு கையாள்வதுன்னு கற்றுக் கொடுப்பது. இதுதான் ரிச் டேட் சொல்ற 2வது பாடம். நம்ம எவ்வளவு பணத்தை சம்பாதிக்கிறோங்கிறது ஒரு பொருட்டல்ல, எவ்வளவு நம்ம கிட்ட தக்க வச்சுக்கிறோம், எத்தனை தலைமுறைக்கு தக்க வச்சுக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் சொத்துக்கும் கடனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி புரிஞ்சுக்கணும். சொத்துக்கள்ங்கிறது உங்க சட்ட பைக்குள்ள பணத்தை போடுறது, கடன்கள் உங்களோட சட்ட பையில இருந்து பணத்தை எடுக்கிறது. நீங்கள் பணக்காரன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா சொத்துக்களை வாங்குறதுல நேரத்தை செலவிடுங்க. நீங்கள் ஏழையாவோ அல்லது மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்க விரும்பினா கடன்களை உருவாக்குறதுல உங்கள் வாழ்க்கையை செலவிடுங்க. இதில் பணக்காரர் சொத்துக்களை வாங்குறாங்க, மிடில் கிளாஸ் லைஃப்பில் உள்ளவங்க சொத்துக்களை வாங்குறோன்னு நினச்சி கடன்களை வாங்குறாங்க. ராபர்ட்டை ஒரு நிறுவனத்தை நடத்த உனக்கு இஷ்டம் இல்லைனாலும் பகல் நேர வேலையை தக்க வச்சுட்டு சொத்துக்களை சேர்க்கறதுல கவனம் செலுத்துன்னு சொல்கிறாரு. இதுதான் ரிச் டேட் சொல்கிற 3வது பாடம்.
ரிச் டேட் சொல்ற உண்மையான சொத்துக்கள், அவர் இல்லைனாலும் அந்த வியாபாரம் ஓடணும். 2வது பங்குகள். 3வது வருவாயை உற்பத்தி செய்கிற வீட்டு மனைகள். 4வது இசை, புத்தகங்கள், கண்டுபிடிப்புகள். 5வது நகைகள். நாளுக்கு நாள் மதிப்பு கூடுவது. ராபர்ட்டோட மனைவி கெமி தனக்கு சொந்தமான வீட்டோட வாடகை பணத்தை வச்சு ஒரு கார் வாங்குறாங்க. இதுக்காக அவங்க எந்த உழைப்பும் போடலை. அவரோட வீடு அவருக்கு காரை வாங்கி கொடுத்துருக்கு. ஆனால் நிறைய பேர் யோசிக்காம ஒரு புதிய காரையோ அல்லது வேற ஒரு ஆடம்பர பொருளையோ கடனாக வாங்குறாங்க. 2க்கும் வித்தியாசம் இருக்கு. ராபர்ட் தனது 25 வயசுல ஒரு ஜெராக்ஸ் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு. எவ்வளவு கடினமாக உழைச்சாலும் அவர் சம்பாதிச்சது முழுசும் அவர் கைக்கு வரல. இதுதான் ரிச் டாட் சொல்ற 4வது பாடம். அவரிடம் இருந்து வரி தொகையா பிடிச்ச தொகை அவ்வளவு. அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்கவும் அந்த நிறுவனம் முன் வந்திருக்கு. ரிச் டாட் சொன்ன பாடத்தை மறக்காத அவர் ஒரு சொந்தமாக ஒரு வணிக நிறுவனம் ஆரம்பிக்கிறாரு. அதில் வர லாபத்தை வச்சு வீட்டு மனைகளை முதலீடு பண்ணுறாரு. வணிக நிறுவனத்தில் சம்பாதிச்சதை விட வீட்டு மனை தொழிலில் அதிகம் பணம் கிடைக்கிது. அது மூலமாக ஒரு கார் வாங்குறாரு. ஒரு கார் 2 ஆகுது, 2 கார் 4 ஆகுது. இதுல இருந்து சொல்ற விஷயம், ஒரு ஊழியராக பணியாற்றும் போது பணத்தை சம்பாதிக்கிறாரு, அதுக்கு வரிகளை செலுத்துறாரு, மீதி உள்ள பணத்தை வச்சு வாழ்க்கையை ஓட்டுறாரு. ஆனா வணிக நிறுவனம் பணத்தை சம்பாதிக்குது, அனைத்து செலவுகளையும் செய்யுது, மீதி இருக்கிற பணத்திற்கு வரி செலுத்துது. இதுதான் பணக்காரர்களோட யுக்தி. பணம் உண்மையானதல்ல, அது ஒரு மாயை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வேகமாகவே பணக்காரர் ஆகிடலாம். இதுதான் ரிச் டாட் சொல்கிற 5வது பாடம். பணக்காரர்கள் பணத்தை உருவாக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒவ்வொரு மாதமும் $100 சேமிக்கிறதுனால 40 வருஷத்துக்கு அப்புறம் பணக்காரர் ஆகிடலாம். ஆனால் அந்த காசை முதலீடு செஞ்சால் உங்களுக்கு 2 பாதை இருக்குது. கடினமாக உழைச்சி 50% வரியாக செலுத்தி மீதி இருப்பதை சேமிக்கிறது. இதில் 5% வட்டி உங்களுக்கு கிடைக்கும். 2வது பாதை, உங்களது பொருளாதார அறிவை வளர்த்து கொண்டு உங்கள் மூளையின் சக்தியையும் உங்கள் சொத்துக்களின் சக்தியும் திறமையாக பயன்படுத்துவது. திவாலான சொத்துக்களை விற்க முயன்ற லாயர்ஸ் கிட்ட இருந்து நம்ம கதை ஹீரோ ராபர்ட் வாங்குறாரு. $75,000 மதிப்புள்ள வீடு $20,000க்கு இன்னொரு லாயர்ஸை வச்சு வாங்கிட்டாரு. நியூஸ் பேப்பரில் $60,000க்கு வீடு விற்பனையாகுதுன்னு விளம்பரம் கொடுத்து அந்த வீட்டை $60,000க்கு விற்கவும் செய்கிறாரு. இப்போ அவருக்கு $40,000 லாபம் கிடைக்கிது. இதில் சில நேரம் தோல்வியும் வரலாம். தோல்வி பார்க்காம வெற்றியை பார்க்க முடியாது. ஒரு நாள் ராபர்ட் தன்னோட காரில் ஏதோ ரிப்பேர்னு மெக்கானிக்கிட்ட கொண்டு போகிறாரு. அந்த பையன் இன்ஜின் ஓட்டுற சத்தத்தை மட்டுமே கவனித்து அதில் உள்ள பிரச்சனையும் கண்டுபிடிக்கிறான். அது மட்டும் இல்லை, சில நிமிஷத்துலேயே சரியும் பண்ணுறான். இவ்வளவு திறமை உள்ளவன் எவ்வளவு சம்பாதிப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுதான் ரிச் டாட் சொல்ற 6வது பாடம். கற்பதற்காக வேலை செய்யுங்கள், பணத்திற்காக அல்ல. இவ்வளவு திறமை இருந்தும் குறைவா சம்பாதிக்கிறதுக்கு காரணம் அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தால அல்ல, அவருக்கு தெரியாத விஷயத்தால. வேலை தேடுகிற இளைஞர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தை மனசுல வச்சு வேலை தேடாம தங்களால என்ன கத்துக்க முடியுங்கிற உணர்வுக்கு முன்னுரிமை கொடுத்து வேலை தேடணும். கிடைக்கிற சம்பளத்துக்கு வாழ்க்கை நடத்த பழகிட்டா அவங்க கூண்டு கிளி போலதான் வாழணும். அவங்க எவ்வளவு சிறகடைச்சு பறக்க நினைச்சாலும் அந்த கூண்டுக்குள்ளே அடப்பட்டு இருக்க வேண்டியதுதான். பணக்காரன் ஆகணும்னா அதிகமா சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ஸ்கில்ல கத்துக்க முயற்சி பண்ணுங்க. ஒரு நாள் நீங்க வேலை செய்யாம இருந்தாலும் பணம் உங்களுக்காக வேலை செய்யும்.